வெல்கம் டு நாளை அரசு அதிகாரி யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் கான்செப்டில் நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்க போகிறோன்னா, புஷ்பா 75 கிலோகிராம் 60 கிலோகிராம் எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை வாங்குகிறார். இம்மூட்டைகளில் உள்ள அரிசியை தனித்தனியாக சம எடையுள்ள பைகளில் நிரப்ப வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஒரு பையின் அதிகபட்ச எடை எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வெயிட் உள்ள அரிசி மூட்டையை வந்து புஷ்பா வாங்குறாங்க. இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதாவது சம எடையுள்ள பைகளில் வந்து நிரப்பணும், மீதம் இல்லாமல் நிரப்பணும். ஓகேவா? அப்போ ஒரு பையோட அதிகபட்ச எடை அப்படின்னு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி சம் கொடுக்குறப்ப சில டேர்ம்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு கீவேர்டாக இருக்கும். அதாவது ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கில் வந்து அதிகபட்ச, அதே மாதிரி சமமாக, அதே மாதிரி மிகப்பெரிய, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அந்த கொஸ்டினில் வந்தால் ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்க, இது வந்து கான்செப்டாக வந்து சம அளவுள்ள அப்படிங்கிறப்ப இப்போ பொதுவாக இருக்கணும். அப்போ பொது வகுத்தி அப்படிங்கிறப்ப நம்ம ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இருந்தாலும் இந்த கீவேர்டையும் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ சம எடையுள்ள, புரியுதுங்களா? ஸோ சமமாக வந்துருச்சா? அடுத்து பாருங்க, அதிகபட்ச. ஸோ அதிகபட்ச, இப்போ இந்த 2 வேர்டுமே ஹச்சிசிஎஃப்க்கு உள்ளது தான். ஸோ இப்படி இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நம்ம ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ என்ன 75 கிலோகிராம் அண்ட் 60 கிலோகிராம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே பொதுவாக எது வகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஓரஞ்சு 5, ஐயஞ்சு 25, 15 75, அடுத்து பார்த்தீங்கன்னா 12 60 வரும். ஸோ இப்போ இது ரெண்டத்தையுமே எது பொதுவாக வகுக்கும்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வகுக்கும். 5 15, 4 12. ஸோ 5 × 3, ஏன்னா 5 4 2 நம்பரையும் பொதுவாக எந்த எண்ணும் வகுக்க முடியாது. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். ஸோ அப்போ இங்கே 5 3 பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை 15. ஸோ ஆப்ஷன் பி 15 தான் ஆன்சர். நீங்கள் வந்து லாஜிக்கலாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு ஒரு சம்மில் கண்டுபிடிக்க வேண்டியது ஹச்சிசிஎஃப்ஆ எல்சிஎம்மான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 75 60 கிலோகிராம். இப்போ அவங்க வந்து 2 மூட்டையும் சமமாக பிரிக்கணும், தனித்தனியாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமமாங்கிறப்பே பொதுவாக வகுக்கணும் அந்த நம்பரை. அப்போ பொது வகுத்தி, அப்போ நம்ம அஸ் யூஷுவல் ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை நான் கீவேர்டு தான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா இந்த சம எடையுள்ள, அதிகபட்சங்கிற வார்த்தை வந்துட்டாலே நம்ம ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதன்படி பார்த்தாலும் நம்ம ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணுங்கிறது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதன்படி ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா ஆப்ஷன் பி 15 தான் ஆன்சர்.